வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அலுமினியம் காயில், அதாவது அலுமினியம் வைண்டிங்க்கு எப்படி ஒரு லீடு கனெக்ஷன் வந்து ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், வாங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டிங் மிஷினுக்கு, அதாவது போஸ் கம்பெனிக்கு வர கட்டிங் மிஷினுடைய ஃபீல்டு வைண்டிங், இது வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வந்து வைண்டிங் பண்ணலாம், என்ன டர்ன்ஸு என்ன கேஜ் போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வைண்டிங் தான், கட்டிங் மிஷினுக்கு வரக்கூடியது. இது கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 450 480 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் வைண்டிங் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வந்து முடிக்கலாம், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். அலுமினியம் வைண்டிங்க்கு ஈஸியாக வந்து லீட் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஸ்க்ரூ, ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கணும். அடுத்து வந்து லீடு கனெக்ஷன் பண்ணுறதுக்கான லீடு ஒயரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் த்ரிப்ளி. அடுத்து மல்டிமீட்டரில் நம்ம காயில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து காயில் வந்து செக் பண்ணும். அதாவது கண்டினியூட்டி வந்து நம்ம செக் பண்ணணும். வழக்கம் போல் நமக்கு கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூட்டி செக் பண்ணி காட்டுறேன். அதாவது இது வந்து ரன்னிங் காயிலில் வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, பாடியில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, பாடியில் எந்த ஒரு லீக்கேஜ் இல்லை. ஸோ காயில் வந்து ரன்னிங் காயில் நல்லா இருக்குது. தென் ஸ்டார்டிங் காயில் நம்ம செக் பண்ணுறோம். ஸ்டார்டிங் காயில் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லீடு ஒயர் வந்து கொடுக்கலாம். இது மேக்ஸிமம் அலுமினியம் காயில் பார்த்தீங்க அப்படின்னா லீடு ஒயர் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், சும்மா ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு சிலது செட் ஆகும் நல்லாவே. நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 ஃபேன் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மெத்தட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். காப்பர் ஒயரை வந்து இந்த மாதிரி எனாமலை ஸ்க்ராட்ச் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எனாமல் வந்து இருக்கவே கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இந்த காயிலுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்க்ரூ நான் எடுத்து வச்சது இல்லையா, அந்த ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த காயில் கம்பியை முறிக்கிறது. இந்த காயில் கேஜ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து முறுக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல லீடு வருதோ அதில் வந்து நாம் இன்செர்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேலே ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல போய் இந்த தலை போய் கரெக்டாக ஸ்க்ரூடைய ஹெட்டு போய் அங்கே உட்காந்து நல்லா வந்து கண்டினியூட்டி வர மாதிரி நல்லா பிடிச்சி. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணுறேன். ஸ்க்ரூ லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா கீழே போய் பாடியில் முட்டிக்கும், கோரில் போய் முட்டிக்கும். ஸோ அதையும் செக் பண்ணணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போய் முட்டிக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கேப் இருக்குது. ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது. அப்படி லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கோரில் போய் உரசிடும். அப்புறம் கோரில் உரசும் போது என்னாகும், நமக்கு வழக்கம் போல் பாடி ஷாட் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூவை போட்டு முறுக்க போகிறேன். இது ஒரு காமெடியாக தான் இருக்கும் பார்க்க, ஆனால் வந்து இதில் லைஃப் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சின்ன ஸ்க்ரூவாக தான் இருக்கணும், ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா கீழே போய் கோரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக பாடி ஷாட் ஆகும். ஸோ வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரூ, அதாவது 2 இது லூப் பண்ணி ஒரு காப்பர் கம்பியை வெளியே எடுத்துட்டேன். அதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஜாயிண்ட் போடுற அளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஒயர் ஜாயிண்ட் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கோட எண்டும் ரன்னிங்கோட எண்டும் வந்து நமக்கு கண்டினியூட்டி வருதா அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது கெப்பாசிட்டி லைன் சொல்லுவோம். அது கெப்பாசிட்டி லைனில் வந்து நமக்கு கண்டினியூட்டி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா வரல. ஸோ வேறு ஏதாவது கனெக்ஷன் வந்து விட்டு போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து கண்டினியூட்டி வருது. ஓகேங்களா, 480 சம்திங் வரும். ஸோ பாடியில் எந்த ஒரு ஷார்ட் எதுவும் காட்ட கிடையாது. ஸோ இப்போ வந்து 480 சம்திங் வருது. ஸோ ஓகே, இப்போ வந்து காயில் நல்லா இருக்குது. அதேமாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரன்னிங்கோட எண்டும் ஸ்டார்டிங்கோட எண்டும் பார்த்திங்கன்னா நான் ஒயர் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம காப்பர் கம்பி விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ வந்து ஜாயிண்ட் அடிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஜாயிண்ட் போகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி வைக்க போகிறோம், அவ்வளோதான். 1 செகண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கண்டினியூட்டியை செக் பண்ணுறேன். அதேமாதிரி பாடியில் ஏதாவது வந்து ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா எண்டு டு எண்டு காயிலோட டோட்டல் எண்டு டு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது கெப்பாசிட்டர் லைன் சொல்லுவோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 480 சம்திங் வருது. இப்போ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா காயில் லீடு எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒயரை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபேனை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். இது எத்தனை மாதம் ஓடும், எத்தனை வருஷம் ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளைக்கு ஓடும். எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 2 வருஷங்களாம் கூட ஓடிருக்கு காயில் போகாமல். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். கஸ்டமர்கிட்ட சொல்லிகிட்டே ட்ரை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கும், ஆனால் அவுட்புட் நல்லாவே வரும். கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து ஓடலாம் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி நீங்கள் ஃபேனை வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ரீவைண்டிங் பண்ணுறதாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்கோசரம் இந்த ஃபேன் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் நம்ம கனெக்டி செக் பண்ணிக்க வேண்டியதான். ரன்னிங் காயில் ஸ்டார்டிங் காயிலுடைய வேல்யூஸ்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது. ஓகே, இந்த ஃபேனை வந்து நான் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணி எடுத்துட்டேன். ஃபிட்டிங் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பர்ஃபெக்டாக ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே எல்லாமே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இதே மாதிரி காப்பருக்கும் பண்ணலாம், பட் காப்பருக்கு வந்து சால்ட்டிங் வச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து அலுமினியத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.